இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு வினோதம். சிலுவையில் அறைவது யூத பழக்கம் அல்ல. ஈனமான பாவத்தை செய்தவர்களுக்கு ரோமர்கள் கொடுக்கிற தண்டனை. அது மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து 2 கள்ளர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்ததால் என்று சொல்லி நாம் ஏசியாவில் வாசிக்கிற தீர்க்க தரிசனம் அன்று நிறைவேறியது. அவர் சிலுவையில் தொங்கும்போது அவருக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. நம்மை பெற்றோர் எத்தனையோ பேர் ஒருவரும் முன்வரவில்லை. ஆனால் 3 பேர் அவருக்காக பரிந்து பேசினார்கள். அந்த 3 பேரிலும் ஒருவரும் கிறிஸ்துவர்கள் அல்ல. ரோம ஆளுநராகிய பிலாத்தின் மனைவியாக புரோக்குலா கிளாரியா அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்கிய கள்ளர்களில் ஒருவன், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லி அவரை பார்த்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரலோக